ஹாய். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு எழுந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு தான். என்ன சமையல் பண்ணுறதுன்னு யோசிச்சு கடைசியா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி அலுமினிய கடாய், இந்த மாதிரி இரும்பு கடாய் இதுலலாம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டீப் ஃப்ரை வரும். அதனால இந்த கடாயை வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு புடலங்காய் வந்து புட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டுருக்கேன். யாருக்கெல்லாம் புடலங்காய் புட்டு செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல எவ்வளோ பேருக்கு. நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எப்படி புடலங்காய் புட்டு பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். இது பொட்டேட்டோ ஃப்ரையும் எனக்கு தயிர் சாதம் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் பையன் வந்து புடலங்காய்லாம் சாப்பிட மாட்டார், அவருக்கு பிடிக்காது. அதனால் அவருக்காக பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ வந்து இந்த காயின் மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணால் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கும் ரொம்ப. இந்த குண்டு குண்டாக கட் பண்ணி பண்ணுறதும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். புடலங்காய் புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புடலங்காயில் பொரியல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. புட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.